விஜயின் எலும்பை உடைச்சிடுவேன் என்று மாசாக பேசிய திமுக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு கேவலமான முதலமைச்சர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே பார்த்தது கிடையாதாம் அப்படிங்கிற மாதிரி பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டையன். இப்படி ஆணவத்துல பேசிய மார்க்கண்டையனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற காவலர்கள். என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த அரசியல் களத்துல, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கண்டையன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவருடைய ஃபுல் நேம் ஜிவி மார்க்கண்டையன். இவருடைய வயசு 49 வயசு ஆகுது. இவருடைய தொகுதி என்னன்னா விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற விளாத்திக்குளம், அதுதான் இவருடைய தொகுதி. சரியா? இவர் ஃபர்ஸ்ட் 2011 இருந்து 2016 வரைக்கும் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராட்டு வெற்றி பெற்றாரு. சரியா? அதுக்கப்புறம் அதிமுகல இருந்து லெஃப்ட் ஆகி என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் 2021 திமுக சார்பில் விளாத்திக்குளத்துல நின்று வெற்றி பெற்றாரு. சரியா? இப்போ 2026லயுமே விளாத்திக்குளம் தொகுதியில நின்னாரு, வெற்றி பெற்றாரு. அவர் தான் இப்போ விளாத்திக்குளத்துல தற்போதைய எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்படி இருக்க சமயத்துல இந்த மார்க்கண்டையன் எப்படி சர்ச்சையில மாட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 18ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. சரியா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்பட்டியில திமுக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு இவர் போய் பேசுறாரு. பேசினவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்களை தரைகுறைவா பேசினாரு. இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. இது மட்டும் தான் பேசினாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இன்னும் சிஎம் விஜய் அவர்களை சில வார்த்தைகளை சொல்லி தரைகுறைவா பேசினாரு. உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையல நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. இதை பார்த்து கடுப்பான பி காசிராமன் தாவேகா நிர்வாகி, பாலசுப்ரமணியன் தாவேகா வடக்கு மாவட்ட செயலாளர். சரியா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜூலை 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் குற்றப்பிரிவு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது ஜூலை 19 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இவங்க சனிக்கிழமை பேசியிருக்காங்க, இவங்க ஞாயிற்றுக்கிழமை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பி காசிராமன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பாலசுப்ரமணியன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா சில ஊடகங்கள் என்ன சொன்னாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய சிஎம் விஜய் அவர்களே நீங்க இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் இன்னைக்கு என்ன பண்ணனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. அதாவது ஜூலை 20ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது இன்னைக்கு. அடுத்த கட்டமா காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கண்டையனை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க. சரியா? காலையில எப்பவும் போல மார்க்கண்டையன் வாக்கிங் நடைபயிற்சி போயிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது அங்க போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. சரியா? யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎஸ்பி சுந்தரபாண்டியன், மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி கண்ணன் உள்ளிட்டோர் அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் உங்களை கைது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதன் அடிப்படையில என்ன ரீசன் கேட்டதுக்கு, நீங்க இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லப்பட்டுச்சு. சரியா? மார்க்கண்டையனோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளாத்திக்குளம் அம்பாள் நகர்ல இருக்குது. உடனடி மார்க்கண்டையனும் ரெடி ஆயிட்டு சரி வாரன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் கூட வர ஆரம்பிச்சாச்சு. இதை பார்த்துட்டு அங்க உள்ள பொதுமக்களும் சரி, அவங்களுடைய தொண்டர்களும் சரி எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? இவங்களை விடமாட்டோம், கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? ஆனாலும் போலீஸ் அதிகாரிகள் விடாம அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. எங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அலுவலகத்துக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு வராங்க. சரியா? இப்போ இந்த மார்க்கண்டையன் மீது 3 குற்றப்பிரிவு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றவியல் மிரட்டல், அதாவது கொலை மிரட்டல், பொது அமைதிக்கு இடையூறு விதித்தல், அப்புறம் இரு பிரிவினர்களிடையே வெறுப்புணர்வு ஏற்படுத்தினதுனால இந்த 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். சரி, இதோட நினைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த
மார்க்கண்டேயனோட ஆதரவாளர்கள் டைரக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்பி ஆபீஸ் கூட்டிட்டு போனாங்களா விசாரணைக்காக, அங்கேயுமே போயிட்டாங்க. அங்க போயிட்டு எங்களுடைய எம் மார்க்கண்டேயன் ஐயா அவர்கள நீங்க விடணும் அப்படிங்கிற மாதிரி, ஒழிக ஒழிக போலீஸ் அதிகாரம் ஒழிக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூச்சலிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. அவருக்கு ஆல்ரெடி சர்க்கரை நோய் உண்டு, நாங்க அந்த டேப்லெட்டையாவது குடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அத வந்து குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி அங்கலாம் போராட்டம் வந்து ரொம்பவே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இது மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பார்த்து திமுகல இருந்து நெறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி யார் யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி செயல்படும் தாவேக ஆட்சியின் விளாத்திக்குளம் எம்.எல்.ஏ. மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறது கடும் கண்டனம். ஆட்சியில் நடக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்.எல்.ஏக்கள், ஆதரவாளர்கள் அனைவரையும் தொடர்ந்து வேட்டையாடுகிறது தாவேக அரசு. கைது செய்யப்பட்ட எம்.எல்.ஏவுக்கு வழக்கறிஞர் மற்றும் ஆதரவாளர்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது. மறந்து கொண்டு வந்தவர்களும் தடுக்கப்பட்டனர். அடிப்படை சட்ட உரிமைகளுக்கு மனித உரிமைகளுக்கும் மறுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா? அரசியல் விமர்சனத்துக்கு மட்டும் கைது செய்கிறீர்கள், மற்ற குற்றங்களை நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள். காவல்துறையினரிடம் சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் செயல்படுங்கள், இல்லாவிட்டால் பின்விளைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க சொன்னது மாதிரி டேப்லெட் வந்து கொடுக்க போயிருக்காங்க, அதுக்குமே போலீஸ் அதிகாரிகள் அலோவ் பண்ணல. வழக்கறிஞர் பார்க்க போயிருக்காங்க, அதுவுமே வந்து அலோவ் பண்ணல. சரியா? இதுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கனிமொழி திமுக துணை பொதுச் செயலாளர். சரியா? அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, அராஜகமான முறையில் கைது செய்திருக்கும் தாவேக அரசின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விமர்சனங்களை எதிர்த்து கொள்ள முடியாமல் திமுகவின் மீது காவல்துறை ஏவி அடக்க முயற்சிக்கிறது தாவேகா. ஜனநாயக வழியின் தக்க பாடம் புகட்டப்படும். உடனடியாக மார்க்கண்டேயனை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் எம்.எல்.ஏ. இதை அராஜகமான முறையில் ஜனநாயக விரோதமாக கைது செய்திருப்பது என்று கண்டித்துள்ளார். வன்மையான கண்டனத்துக்குரியது செயல் என்று தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் தான் அப்படி பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னும் என்னெல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவன் என்ன பண்ணுனாங்கன்னா, மார்க்கண்டேயனை கைது பண்ணாங்களே, அதை கண்டித்து இவங்க போராட்டம் பண்ணுனாங்க. எங்க வச்சு போராட்டம் பண்ணாங்கன்னா, அவர்கள் பாளையங்கோட்டை தூத்துக்குடி 4 வழிச்சாலை இருக்குல்ல, அந்த சாலை மறியல் வந்து பண்ணுனாங்க. கொஞ்ச நேரத்திலே அங்கே என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு, அதனால உடனடி போலீஸ் அதிகாரிகள் அங்கே வந்து இவங்கள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணாதீங்க, சாலை நெரிசல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் நடந்துட்டு. வாக்குவாதம் நடந்தனால அங்க ஆல்ரெடி போராட்டத்துல இருந்திருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவங்க எல்லாத்தையுமே சேர்த்து போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணாங்க. கைது பண்ணிட்டு ஒரு மண்டபத்துல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. இது தற்காலிகமான கைது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இவங்கள வந்து பெர்மனண்டா கைது பண்ணல. சரியா? இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த மார்க்கண்டேயன் பேசின பேச்சு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். பட் என்ன, திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், மக்கள் இது எல்லாத்தையுமே நல்லாவே கவனிச்சுட்டு தான் வராங்க. இது முக்கியமா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு புரியணும். மக்களுக்கு தெரியும் யார் என்ன பேசுனாங்க, யார் தப்பு பண்ணுனாங்க, யார் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெரியும். இது தெரியாம எங்க எம்.எல்.ஏவை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறது பெருசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த விளாத்திக்குளம் எம்.எல்.ஏ மார்க்கண்டேயன் வந்து இந்த அளவுக்கு சிஎம் விஜய் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்களே, இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.